உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மூன்றாம் பகுதியிலே சிவபெருமான் தொண்டர் தொகை பாடச் சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் தொண்டர் தொகை திருத்தொண்டர் தொகை பாடி மகிழ்ந்ததை பார்த்தோம். இறைவனை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்த ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். அதற்கு பின்னாலே சுந்தரமூர்த்தி நாயனார் பல ஸ்தலங்களுக்கு செல்கின்றார், பல்வேறு ஸ்தலங்களுக்கு செல்கின்றார். ஒரு முறை சிவபெருமான்கிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்குறார், எனக்கு பொண்ணு கொடு, பணம் கொடுன்னு கேட்குறார். ஏதோ ஒரு காரணத்துக்கு திருவாரூர் போகணும் கேட்குறார். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுக்குறார், இந்தாப்பா எடுத்துக்கன்ட்டு பொன்னாக கொடுக்குற, பொற்காசுகள் கொடுக்குறார். இல்லை இல்லை வேண்டாம், நீ எங்கள் ஊருக்கு அனுப்பு, நீ வாங்கிக்கப்போ, உங்கள் ஊருக்கு நான் எப்படி அனுப்பி. இல்லை இல்லை நான் இதெல்லாம் எடுத்து போக முடியாது. அதாவது நண்பருங்கிற வகையிலே ஒரு உரிமையாக கேட்குறது, நீ எங்கள் ஊருக்கு அனுப்பு. அப்படியா, சரி, இதோ ஓடுகின்ற இங்கே இருக்கின்ற மணிமுத்தாறிலே அந்த பொன்னை போடுகின்றேன், திருவாரூரிலே கமலாம்பிகை அந்த குளத்திலே பெற்றுக்கொள்வாய் ஒன்று சொல்லுவாங்க. ஆற்றுல போட்டு குளத்தில் தேடினா கிடைக்குமாங்கிற. ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றிலே சிவபெருமான் ஆற்றிலே போடுறார், கமலாம்பிகை குளத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் பெற்றுக்கொள்கிறார். அந்த குளக்கரையில் பார்த்தா ஒரு விநாயகப் பெருமான் இருக்கும் இடது பக்கம் ஓரமாக. இந்த விநாயகப் பெருமானுக்கு பேர் சாட்சி பிள்ளையார்னு பேர். இவர் பணம் அந்த பொற்காசுகை எடுத்தது அவர் சாட்சி என்று சொல்வாங்க கதையில். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே திருமலைப்பாடி போகிறார். திருமலைப்பாடி போயிட்டு அந்த சிவபெருமானை பாடுறார். அந்த சிவபெருமானை பார்த்தா பொன் போன்ற மின்னுகின்ற ஒரு முகம். இவர் தான் பாட ஆற்றல் கிடைச்சதே. உடனே அந்த சிவபெருமானை நோக்கி பாடுகிறார். இந்த பாட்டு 11 பாரா இருக்குது, 10 பாரா இருந்தாலும் ஒரே ஒரு பாரா படிக்கிறேன். பொன்னார் மேனியனே புலித்தோளை அரைக்கை செய்து, பொன்னார் மேனியனே மின்னார் செஞ்சடை மேல் மெளிர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலப்பாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனோ, பொன்னார் மேனியனே என்று 10 பாரா பதிகம் பாடுறார். அதையெல்லாம் முடித்து விட்டு மீண்டும் 2வது முறையாக சேர நாட்டுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றார். வருகின்ற பொழுது ஒரு தெருவில் எதிரெதிர் 2 வீடு. ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா நாதஸ்வரன் நிலை மங்கள ஒலி கேட்கின்றது. எதிர்க்கே ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அழுகுரல் கேட்கின்றது. இவர் கவனித்தார். அங்கே இருக்கிறவங்ககிட்ட போனார், அந்த தெருவில் விசாரித்தார், என்னம்மா அது? அவங்க சொன்னாங்க, 2 பேருக்கு 5 வயசு, 2 வீட்டு குழந்தைங்க பையங்க, 5 வயசு குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்தில் குளிக்க போனாங்க. ஒரு வீட்டு பையனுக்கு முதலை முழுங்கி விட்டது, அதான் அங்கே அழுதுகிட்டு இருக்காங்க. அதே இன்னொரு வீட்டு பையனுக்கு இன்றைக்கி பூணூல் கல்யாணம், அதனால் மங்கள வசூலி கேட்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரமூர்த்தி வந்ததை கேட்ட அந்த குழந்தை இழந்த தாய் தந்தை இருக்காங்களே, அவங்க வந்துட்டாங்க.
வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த குளக்கரைக்கு வாங்க அப்படி சொல்கிறார். குளக்கரைக்கு வந்தவுடனே இவர் பதிகம் பாடுறார். எப்படி பாடுறார்? அந்த முதலையை பார்த்து அந்த முதலை வரும்படியாக பதிகம் பாடுறார். கீழோர் கோவணமும் நீருமை பேசி உன்றன், கீழார் கோவணமும் திருநீருமை பேசி உன்றன், தானே வந்தடைந்தேன் தலைவா என்னை என்று கொள்ளி, வாளார் கண்ணி பங்கா மழப்பாடியில் மாணிக்கமே, ஆளாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து, பொன்னார் மேனியனே என்று 4வது பாரா பாடுகின்ற பொழுது அந்த முதலையாகப்பட்டது அங்கே வருகின்றது. அப்போது யமதர்மராஜா அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறார். சிவபெருமான் இந்த பாடலை கேட்டவுடனே வந்து அந்த குழந்தைக்கு சக்தி கொடுக்கிறார். குழந்தை அந்த முதலை விழுங்கும் பொழுது எந்த அளவிலே அந்த குழந்தை இருந்ததோ ஆரோக்கியமாக, அதே முழு ஆயுளோட முழு உருவத்தோடு அந்த முதலையாகப்பட்டது உமிழ்கின்றது. உமிழ்ந்த மாத்திரத்திலே மிக சிறப்பான வகையிலே அந்த குழந்தையாகப்பட்டது வெளிவருகின்றது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் மகிழ்ச்சி, அம்மா அப்பாவுக்கும் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மீண்டும் அந்த இல்லத்துக்கு சென்று சுந்தரமூர்த்தி நாயனாரே முன்னின்று பூணூல் திருமணத்தை நடத்தி வைத்தார். பூணூல் கல்யாணத்தை முடிச்சுவிட்டு நேராக சுந்தரர் பார்த்திங்கன்னா சேரநாட்டுக்கு வருகிறார். அந்த சுந்தர சேரநாட்டுக்கு வருவதை ஒட்டி அதை அறிந்த சேரப்பெருமான் எதிர் சென்று வரவேற்றார். சேரநாட்டுடைய அந்த அரசர் அது மட்டுமல்ல, சுந்தரரை யானை மீது அமர்த்தி தம் பின்னே இருந்து உட்கார்ந்து குடை பிடித்து சென்றார். அந்த அளவுக்கு சேரர் பெருமான் அந்த நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயன் மேல் அவ்வளவு பக்தி, அவ்வளவு பிரியம். அவரும் ஒரு நாயன்மான் ஆகிறார். சேரன் பெருமாள் ஒரு நாள் குளித்து கொண்டே இருக்கிறார். சுந்தரர் திருவாஞ்சை களம் அடைந்து உலக வாழ்விலிருந்து விடுதலை வேண்டும் என இறைவரை பாடுறார். அவர் எப்படி பாடுறார்? ஏறார் முப்புறமும் எரியச்சீலை தொட்டவனை, வாரார் கொங்கையுடன் மலப்பாடியில் மேலவனை, சீரார் நாவலர்கோன் ஆரூரான் உரைத்த தமிழ், பாரோர் ஏத்தவல்லார் பரலோகத்தில் இருப்பாரே, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து, பொன்னார் மேனியனே. ஆகவே சுந்தரமூர்த்தி நாயனார் உலக வாழ்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் என பாடி வேண்டினார். இவ்வாறாக சிவபெருமான் என்ன செஞ்சார்னா, நண்பர் இல்லையா, அவரை மீண்டும் ஆளாள சுந்தராக ஆக்கிக்கொள்ள கருதினார். இறைவன் ஆணைப்படி தேவர்கள் யானையுடன் திருவாஞ்சை களம் வந்தனர். சுந்தரர் திருவாஞ்சை களத்திலே இருக்கார். அந்த யானை மீது சுந்தரமூர்த்தி நாயனார் ஏறுகிறார். ஏறி வான்மார்க்கமாக திருக்கைலாயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே
அவர் அப்படியே சென்று கொண்டிருக்கிறார், ஆனந்தமாக சென்றார். சேரமான் பெருமாளுக்கு சுந்தரன் நினைவு வந்தது. அவர் கையிலை செல்வதை சேரமான் உணர்ந்தார். தானும் ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டு அந்த குதிரை காதிலே பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கின்றார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்ன வேகத்திலே அந்த குதிரையாகப்பட்டது கைலாசத்தை நோக்கி, திருக்கைலாயத்தை நோக்கி பறந்தது வான்மார்க்கமாக. சுந்தரர் யானையிலே செல்கிறார், சேரமான் பெருமான் குதிரையிலே செல்கிறார். யானையை வலம் வந்து நின்று இருவருமே சேர்ந்து திருக்கைலாயத்துக்கு செல்கின்றார்கள். திருக்கைலாயர் சென்ற வாசலிலே சென்றவுடனே சுந்தருடைய யானையாகப்பட்டது திருக்கைலாயத்துக்கு சென்று விட்டது. சேரமான் பெருமாள் யானை திருக்கைலாய வாசலிலே நின்று விட்டது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கைலாயத்தை சென்ற உடனே யானையிலிருந்து இறங்குறார், ஆனந்தமாக இறங்குறார். திருக்கைலாயத்துக்கு இப்போந்த வந்த கைலாயம் சென்றவுடனே அப்படி ஒரு அந்த திருக்கைலாயத்தில் இருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்குறார். மனம் மகிழ்கிறார், அகம் மகிழ்கிறார், ஆனந்த கண்ணீர் விடுகிறார். அதே நேரத்தில் நண்பரை காணும் சேரமான் பெருமாளை. அப்படியே பார்த்தா வாசலில் நிற்கிறார். உடனே சிவபெருமான்கிட்ட சேரமான் பெருமாள் வாசலில் நிற்கிறார் அப்படின்னு சொன்னோடனே அதற்கு மத்தியிலே சேரமான் சோழர் பெருமான் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கார். இதனை அறிந்த சிவபெருமான் தேவர்களை அனுப்பி திருக்கைலாயத்தின் உள்ளே அந்த அற்புதமான காட்சியை காண பெருமாளை அழைக்கிறார். இருவரும் வர்றாங்க. இருவரும் வந்து ஆனந்தமாக அந்த திருக்கைலாய காட்சியை கண்டேன் கண்டேன் காணாதது கண்டேன் என்று அப்பர் பெருமான் பாடுறார். அப்பர் பெருமான் பாடுறார், அந்த திருக்கையில பார்த்து ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீ என்று துவங்குகிறார். அப்படிப்பட்ட ஓசையாக ஒளியாக நேரடியாக திருக்கையில காட்சியை பார்த்து இருவரும் அகமகிழ்கிறார்கள். அப்போது சிவபெருமான் இருவரையும் பார்த்து சேரமான் பெருமான் வெளியிலிருந்து தாம் பாடிய ஞான உலாவை பாடித் தொழுதார். சிவபெருமானின் அதை கவனித்தார். சுந்தரரையும் சேரமான் பெருமானையும் சிவகணத் தலைவராக விளங்கும்படி திருவருள் புரிந்தார். ஆகவே இருவருமே திருக்கல்யாணத்திலே சிவபெருமானுடைய திருப்பாதார விந்தத்தில் அடைந்தார்கள். இருவரும் முக்தி பெற்றார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பாக முக்தி பெற்றார். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆணைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். அனைவருக்கும் வணக்கம். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த கதையாகப்பட்டது மோட்சத்தோடு நிறைவு பெற்றது. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.